ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா சொல்கிறீங்க, என்னடா சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் உங்களை நான் பார்க்க சொன்னல அப்படின்ட்டு இவர் கதறிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஜியாங்கும் வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போக, அதே சமயம் ஒயிட்டியவும் ஹீரோனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒயிட்டி பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, உன்னோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல்ல ஜியாங் கூட இருக்கிற மாதிரி, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஜியாங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஃபோனில் வேற ஒரு காலுமே பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ அவங்க அப்பா ஏதோ சொல்ல இவன் கடுப்பாகி அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பான். இவரும் பார்க்குறாரு, ஏதோ ஃபோட்டோ மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு. எடுத்து பார்த்த இவருக்கு செம ஷாக்கிங். வேகமாக வெயிட்டிக்கு கால் பண்ணி, நான் ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்றேன், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடு அப்படின்ட்டு அப்படியே அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கா, சரி நீ இதெல்லாம் எதுக்கு பண்ண, உனக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கா, ஹீரோ கிடைப்பான் அப்படின்ட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ரொம்ப பைத்தியமாக தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அதே சமயம் ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அடியாளை மீட் பண்ண தான் வந்திருக்காரு. இங்கே பாடுறா, போலீஸ் எல்லாமே என்ன தான் சந்தேகப்படுறாங்க, அதனால் எனக்கு பதிலாக நீ போய் சரண்டர் ஆயிரு அப்படின்ட்டு. சார் இங்கே பாருங்கள், என்னாலலாம் முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. நான் உன் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டு சென்ட் பண்ணி விடுறேன், அந்த காசை வச்சு அவங்க நல்லாவே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ நீ ஒரு 5 வருஷம் எனக்காக மட்டும் ஜெயிலில் இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக, இவன் எப்படி பண்ணுவான், இவனுக்கு ஒரு குட்டி பையன் ஒருத்தவன் இருக்கான். ஸோ அவனோட ஃபோட்டோவை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு அவன் பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, என்னாச்சு, யார் கால் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது அது வந்து ஜியாங் அப்பாவோட அடியால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டானா. ஏன், என்னாச்சு, அவர் வந்து தான் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட்டை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. அவன் வந்து பயந்து இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு. சரி நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜியாங் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் காமிச்சிட்ருக்காங்க, எங்கே பாரு அந்த அடியால் வந்து இறந்து போயிட்டாரு, இவன் அடிக்கடி ஜியாங் அப்பாவை தப்பா மீட் பண்ணி பேசுவான், நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஜியாங் கேட்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இவனை பார்த்தோன்னா ஒருத்தவங்க வந்து ஓடி போயிடுறான். ஜியாங் வந்து கேட்குறான், எங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா தெரில சார், அவர் இன்றைக்கி ஒர்க்குக்கு வரல அப்படின்ற மாதிரி திணறிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜியாங் வீட்டுக்கு வரான். அங்கே அவர் கத்திட்டு இருக்காரு, இங்கே பாருங்கடா, எனக்கு தெரியாது, இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கணும், என்னை சிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேட்டுட்ருக்கான், அந்த ஃபண்டெல்லாம் எங்கே போச்சு, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அப்ரூவ் பண்ணீங்க, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எதையும் பண்ணாமல் ஹீரோட்ட போய் மன்னிப்பு கேட்டு போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எதை ஹீரோட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, என்ன பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போக இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அந்த சைடு ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வாமிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவளுக்கு எப்போ பீரியட் வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அப்படியே அந்த சைடு வைட்டியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இவகிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கா. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஹீரோக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பயே நிற்கிறான். அவனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட்குள்ளே சில விஷயங்கள் ஓடுது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்லலை அப்படின்னா எப்போயுமே சொல்ல முடியாது, சொல்கிறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குடுக்குட்டோன்னு இறங்கி ஓடி வந்துட்டுருக்கான். இவன் ஆல்மோஸ்ட் ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கேருந்து கிளம்ப போகிற கரெக்டாக அந்த நேரத்துக்கு இவனுமே வந்துடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க, அது ஒன்றும் இல்லை, இப்போது என் மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லலை அப்படின்னா எப்போயுமே சொல்ல முடியாதுன்னு தோணுச்சு. பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தேவையில்லை, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன், உங்களுக்கான ஒரு பர்சன் நான் கிடையாது, ஸோ நீங்கள் பெட்டரான ஒரு லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப பிஏக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது.
இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நேராக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜியாங்கை மீட் பண்ணி கொடுத்துட்றான். நான் போயிட்டு போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. முடிவு உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக அவங்க அப்பா கிட்டே போய் இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது. அதனால் நீங்களே போலீஸில் போய் சரண்டர் ஆகிருங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் எப்படி போவார்? என்ன பேசிகிட்டு இருக்க? நான் போய் சரண்டர் ஆகுறதா? ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க? அப்போ என்னை தனியாக விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? என்னை அனாதையாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. சரி சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வரான். ஆனால் இவங்க அப்பா என்னென்னா ஃபோன் பண்ணி நான் சிங்கப்பூர் போகணும், ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் திருந்தவே மாட்டார் போலையே அப்படின்ட்டு இவன் இந்த விஷயத்த ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்ல, அவனா நீங்கள் ஹீரோனை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே பெருசாக தானே இருக்கும் ஏர்போர்ட்டு. 2 பேரும் பிரிஞ்சு தேடுறாங்க. ஆனால் அந்த மனுஷனை கண்டுபிடிக்க முடியல. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி உங்கள் அப்பாவை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ பார்த்துட்றான். அது உங்கள் அப்பா தானே, கால் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இவனும் கால் பண்ணுறான். இவர் சுற்றி பார்க்குறாரு. இங்கே தான் நிற்கிறாங்களா, பார்த்துட்டு தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அவருமே பார்த்துறாரா. ஸோ கால் அட்டன் பண்ணி இங்கே பாரு, நீ அவன் கூட இருந்த அப்படின்னா நீ என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. என் சைடு வந்துரு, நான் சொல்கிறதானே எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு. ஆனால் ஜியாங் பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இவருக்கு வந்துட்டு இருக்க இன்னி வெறியாகுது ஹீரோ மேலே. ரிட்டன் ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். அங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு, அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஜியாங் வந்து பேசியிருக்கான். அவர் போலீஸில் சரண்டர் ஆகிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அப்படி தோணலை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. சரி விடு, அவர் வந்து சரண்டர் ஆயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உனக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அவனோட கையெடுத்து வயிற்றுலாம் வச்சிட்ருக்கான். சரி இதுக்கப்புறம் நீயும் பாப்பாவும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தாங்க ஆரம்பிச்சிட்றான். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கான், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிகிட்ருக்கான், காலையிலேருந்து எங்கள் அப்பாவை காணோம், ஒரு வேளை ஓடி போயிட்டாரோ அப்படின்ட்டு. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு? நீ சொன்னது கரெக்டு தான், அவர் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக மாட்டார் போல், இப்போ அவரை ஆளை காணோம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ நீ வந்துட்டு பார்த்துருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நேராக மெய்ட் ஆண்டிகிட்ட போயிட்டு இவளை வந்துட்டு இன்னும் 10 கிலோ வெயிட் வந்துட்டு ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அட எனக்கு தெரியாதா, நான் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதை கூட அட்டன் பண்ண விட மாட்டான். இதிலேருந்து ரேடியேஷன்லாம் வரும், அது வந்து குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. இவள் அப்படியே பார்க்குறாடே, ஏதாவது அர்ஜென்ட்டான காலாக இருக்க போகுது, அப்போனா நான் எடுத்து என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா டியாங் தான் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து ஹீரோனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும். இங்கே ஆர்ஃபனேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே வரணும் அப்படின்னு. சரிடா, கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறா. அந்த சைடு வைட்டியை காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக பிஏ வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, சீக்கிரமாகவே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட்காக உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு. இவளுக்கா ஜர்க் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே? வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இல்லை இந்த விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன். அட, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஃப்ரெண்டாக கூட என்னை ஹெல்ப் பண்ண விட மாட்டிங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பிஏ கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, லைட்டாக சிரிக்கிறா. இதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்ருக்கு. உள்ளுக்குள்ளே ஹீரோயின் 2 பேருமே வராங்க. டியாங்குக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் அந்த மெய்ட் ஆண்டி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அப்படியே ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. நான் வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு, அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை நான் கொடுக்கணும், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. அவள் வந்து ஆர்ஃபனேஜில் ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்கா, நீங்கள் நேராக வீட்டுக்கே அந்த ஃபைலை சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சைட் பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பா தான். ஸோ இவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா குவாங் கால் பண்ணி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கான். ஜியாங் அப்பா எங்கே போனார் என்னன்றதே தெரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று தான் ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து, மேடம் உங்களுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கு, நீங்கள் வந்து சைன் பண்ணால் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. வேகமாக டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது லின்னு, உனக்கு யான் தான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கான். இவன் வந்து 2வது கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டுருக்கா. யான் உள்ளே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், எங்கே ஹீரோயின் அப்படின்னு. அவள் வந்து ஃப்ளவர் வந்திருக்குன்னு வாங்க போனாப்பா, நீ சென்ட் பண்ணலையா அப்படின்னு. இவனுக்கா அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். அந்த பொக்கே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே ரோட்டு வழியாக ஓடி வந்துட்டே இருக்கான். நேராக வீட்டுக்கே வந்துடுறான். ஜியாங்குக்கு கால் பண்ணி இது மாதிரி ஹீரோயின் வந்துட்டு காணோம் அப்படின்ட்டு. அவனுக்கா ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புரியாமல் இருக்கான். சரி ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் எங்கள் அப்பா இந்த விஷயங்களை பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுன்னு ஃபோனை வைக்க. இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை இந்த ஆள் எதுவும் ஹீரோனை கடத்திருப்பானோ அப்படின்னு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. எவனோ அட்டன் பண்ணுறான். ஜியாங்கோட அப்பா தான். என்னப்பா ரொம்பவே பதட்டமாக பேசுகிற மாதிரி தெரியுது, எதுவும் ஹீரோனை காணாமா அப்படின்னு. இவனுக்கு புரிஞ்சிருது. இங்கே பாரியா, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ, ஆனால் ஹீரோயினை மட்டும் நீ ஹர்ட் பண்ணாத அப்படின்னு. அப்படியா, சரி பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அதாவது கம்பெனியில் உனக்கு இருக்கிற ஷேர் எல்லாத்தையுமே காசாக விட்ரா பண்ணி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துரு, அப்புறம் நீ ஹீரோயினை வாங்கிட்டு போயிரு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வெறுன்னு ஜியாங்கோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் அங்கே காணோம். அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா சொல்லியிருந்தாரு அப்படின்னு. ஸோ அவன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஜியாங்கும் உங்கள் அப்பாவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்பர் மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே ஒருவேளை அந்த ஆள் இங்கே தான் இருப்பாரோ அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கான். நேராக பிஏவை மீட் பண்ணி சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. நான் ஒரு விஷயத்துக்காக போகிறேன், ரிட்டன் வருவேனா என்னன்றது எனக்கே ப்ராப்பராக தெரியல. அதனால் நான் வர வரைக்கும் நீ தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்து எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சைன் போட்டு கொடுத்து சீல் எல்லாத்தையுமே இவன் கையில் ஒப்படைச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். சரி ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட கை எல்லாத்தையுமே காட்டி அந்த கையரை ஜியாங்கோட அப்பா தான் வச்சுருக்காரு. என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் இதுக்காக பயப்படணும், உனக்கு தேவை காசு, நீலாம் என்ன எதுவும் பண்ண மாட்டே அப்படின்னு. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிற்கிறான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேகமாக கத்தியெல்லாம் எடுத்து கழுத்தில் வச்சுட்ருக்காரு. இங்கே வராத, வந்தீங்கன்னா நான் இவளை குத்திடுவேன் அப்படின்னு. இங்கே பாரு, நீ கேட்ட காசு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன், உனக்கு சீக்கிரமாகவே வந்துடும், அதனால் நீ ஹீரோயினை விட்டுரு அப்படின்ட்டு. ஏண்டா வெறும் கையில் வந்திருக்க, நான் உன்கிட்ட கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு. ஐயோ அது பெரிய அமௌண்ட்டியா, அது எப்படி ஒரே இதில் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அவளை விட்டுரு, அதுக்கு பதிலாக நீ என்னையை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த ஹேண்ட் கஃபை நீயே மாட்டிக்கிட்டு என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கும் வேறு வழி இல்லையே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கஃப் எடுத்து மாட்ட போகிறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாங் வந்துடுறான். ஐயோ அப்பா, நீ தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, ஃபஸ்ட் அவளை விடு அப்படின்ட்டு. டேய் முட்டாள் மகனே, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ட்டு இவர் கத்திகிட்ருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா ஜியாங் அப்பாவை தள்ளி விட்டுறாரு. அவரை அங்கிட்டு போய் விழுக இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கயிறு எல்லாமே கழட்டி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் இவர் பின்னாடி இருந்து வந்து ஹீரோவோட முதுகுலேயே கத்தியை வச்சு குத்திடுறாரு. ஆனால் செம்மையாக ஷாக் ஆகிடுறா. யான்னு சொல்லிட்டு கத்த, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னுமே இவர் பார்த்தீங்கன்னா நிறுத்தலை. அந்த கத்தி இங்கிட்டும் அப்படியே வீச அது பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருந்த ஒரு கயிறில் கட் ஆகிருது. இந்த ஸ்கேட் பண்ணுவாங்கள்ல, அந்த போர்டு எல்லாமே அதில் தான் மாட்டியிருந்துருப்பாங்க போல். அது பார்த்தீங்கன்னா கலண்டு ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிருது. ஸோ 2 பேருமே கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ஓடி வந்துட்டுருக்கா யான்னு சொல்லிட்டு. தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக வந்துட்டுருக்கு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜியாங் தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். இல்லை நீ உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் அப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸில் ஹீரோயின் போயிடுறாங்க. போலீஸ் காரில் வந்துட்டு ஜியாங்கோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா ஒயிட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவள் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே கண் கலங்கி அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
பிஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே கஷ்டத்தோட தான் நின்னுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. இவளுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷாக்கில் வந்து மயக்கம் போட்டே விழுந்திருப்பா. எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ எங்கே, நான் ஹீரோட்ட போகணும் போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இவ வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா, நான் ஹீரோவை பார்க்கணும், நான் ஹீரோட்ட போகணும் போகணும் அப்படின்னு. இந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் வந்து கத்துறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகிறா. என்ன ஆச்சு ஹீரோக்கு, என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு. எங்க பாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நீ என்னை நம்புறீல, அவனை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன், ஸோ நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பொறுமையாக இருக்கா, மறுநாள்லாம் பொறுமையே இல்லை. அதனால அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டான், கண்ணே முழிக்கலை. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ நம்ம பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படலையா, சீக்கிரம் கண் முழிச்சு வந்துரு, அப்போ தான் நீ என்னையும் பாப்பாவையும் கேர் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னு. இவ பேச பேச லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஹீரோட கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. ஹீரோயினோ டாக்டர்கிட்ட கேட்டுட்ருக்கா, என்ன தான் ஆச்சு அவனுக்கு, அவனை கேர் பண்ண முடியுமா முடியாதா. இங்கே பாரு, பிரெயினில் வந்து ஒரு கிளாட் இருக்குது, ஸோ அது ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் வந்துட்டு கண் முழிக்க முடியும். ஆனால் அது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான், ஒரு மிராக்கள் நடந்தால் தான் உண்டு அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். டெய்லியுமே வரா, இவங்கிட்ட பேசுகிறா, ஆனால் இவங்கிட்ட எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரேக் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அந்த நேரம் தான் டாக்டருமே உள்ளே வந்திருப்பான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, அங்கே போய் தான் பேசிகிட்டு இருக்கா. ஏன் நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்டில் வீக்காக படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காத, என்கிட்ட திரும்ப வந்துரு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கத்தி அழுதுட்ருக்கா. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆகி இன்னொரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறா, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அந்த டேரக்டர்கிட்ட சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லோரும் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்காப்புல. ரிங்கெல்லாம் கொடுத்து மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் வைத்தியை காட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு தண்டனை எல்லாமே முடிச்சுட்டு அவங்க அக்கா கூடயும் அவங்க அக்கா பையன் கூடயும் செட்டில் ஆகிட்டா போல். ஸோ அவங்க அக்கா பையன் கூட விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏ வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், என்னால் ரிட்டன் உங்கள் கம்பெனிக்கு வர முடியாது அப்படின்னு. நான் அதுக்காக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரல, இந்தா இதை பாரு, இதில் உன்னோட ஃப்யூச்சரும் நம்மளோட ஃப்யூச்சரும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு. எது நம்மளோட ஃப்யூச்சரா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஆமாம், உங்கள் அண்ணாவோட கம்பெனியை நான் வாங்கிட்டேன், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்ட்டு. இவளுக்கா ரொம்பவே டச் ஆயிடுது. ஸோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. அந்த சைட் ஜியாங்க கட்டுறாங்க. அவங்க அப்பாவோட கல்லறையில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கா. அவர் இறந்து போயிட்டார் போல். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே தப்பு இல்லைப்பா, அந்த கம்பெனிக்கு நீங்கள் சேர்மன் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் போன பாதை தான் தப்பு. உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாகவே போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் பாராட்டுற மாதிரியே ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சாலும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு போல். ஸோ அந்த பாப்பா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, இப்போ நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு. என்னடா அவள் பேசிகிட்டு இருக்கா, ஒரு வேளை ஹீரோ இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா அந்த சைடு யாரோ வர மாதிரி தெரியுது. ஆனால் ஃபேஸை காட்டலை. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வாண்டை தூக்கிக்கிறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க வந்தது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். ஸோ இவன் எப்படி உயிர் பொழைச்சான் அப்படின்னா, ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி இருந்திருப்பாள் அந்த டெலிஃபோன் பூத்துக்கு. அப்போது டாக்டர் வேற வந்திருப்பான். இவன் எப்படி ஓடுறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்குள்ளே பார்க்குறான். அவனுக்கா அப்படியே ரொம்ப இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக இருந்திருக்கும். அப்போது சடனாக இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தான் அவன் உயிர் பொழைச்சிருப்பான் போல். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எப்போவுமே எங்கேயுமே போக மாட்டேன்,
அப்பா ஹெவன்லேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார், நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அவருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவே இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.